இந்த உலக வாழ்க்கை பல நேரங்களில் சோர்வையும் கண்ணீரையும் வலியையும் தந்துவிடுகிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் தனிமையில் நின்று இதற்கும் மேலே ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறான். அந்த கேள்விக்கான பதில்தான் பரலோகம். பைபிள் சொல்லும் பரலோகம் வெறும் கனவு அல்ல, அது தேவன் தமது பிள்ளைகளுக்காக ஆயத்தம் செய்த நித்திய வாசஸ்தலம். ஒருநாள் இந்த உலகின் பாரங்களால் சோர்ந்து போன ஒரு மனிதன் இரவின் அமைதியில் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். அவன் கண்களில் கண்ணீர், இருதயத்தில் பாரம். கர்த்தரே, பரலோகம் உண்மையிலேயே இப்படி பீடையில்லாத இடமா என்று கேட்கிறான். அவன் தூங்கும்போது தேவன் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அவன் தன்னை ஒரு பிரகாசமான வெளிச்சத்தின் முன் நிற்பதை காண்கிறான். அந்த வெளிச்சம் சூரியனை விட பிரகாசமானது. ஆனால் அது கண்களை எரிக்கவில்லை, அது உள்ளத்துக்கு அமைதியை கொடுத்தது. அவன் முன் பைபிளில் சொல்லப்பட்ட அந்த முத்து வாசல்கள் திறக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாசலும் ஒரே ஒரு முத்தாக தேவனின் மகிமையால் ஒளிர்கிறது. அவன் உள்ளே நுழையும்போது பொன்னால் செய்யப்பட்ட நகரத்தை காண்கிறான். சாலைகள் தூய பொன்னால், கண்ணாடி போல் வெளிப்படையாக. அங்கே இருளில்லை, சூரியனோ சந்திரனோ தேவையில்லை, ஏனெனில் தேவனின் மகிமையே அங்கே ஒளியாக இருக்கிறது. அவன் நடந்து செல்லும் ஒவ்வொரு அடியிலும் சமாதானம் பெருகுகிறது. அங்கே ஒரு மென்மையான குரல் கேட்கிறது, இங்கே இனி கண்ணீர் இல்லை. அவன் கண்களிலிருந்த எல்லா கண்ணீரையும் தேவன் துடைப்பதை உணர்கிறான். இனி மரணமில்லை, இனி துக்கமில்லை, இனி அழுகையில்லை. அவன் வாழ்நாளில் சுமந்த எல்லா பாரங்களும் அந்த நொடியில் அகல்கின்றன. அவன் தேவனின் சிங்காசனத்தை காண்கிறான். அது ஒளியால் செய்யப்பட்ட சிங்காசனம். அதிலிருந்து பரிசுத்தமும் அன்பும் பெருக்கெடுக்கிறது. அந்த சிங்காசனத்திலிருந்து படிகம் போல தெளிவான வாழ்நீர் நதி ஓடுகிறது. அந்த நதிக்கரையில் வாழ்வின் மரம். அதன் இலைகள் ஜனங்களுக்கு சுகமளிக்கின்றன. அவன் தேவதூதர்களின் ஸ்தோத்திரத்தை கேட்கிறான். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று விண்ணகமே முழங்குகிறது. அங்கே மீட்கப்பட்ட மக்கள், எல்லா தேசங்களிலிருந்தும் எல்லா மொழிகளிலிருந்தும், எல்லோரும் வெள்ளை ஆடைகளில், மகிழ்ச்சியுடன். நோயில்லாத உடல்கள், வலியில்லாத வாழ்க்கை. அவன் அங்கே தன் நேசித்தவர்களை சந்திக்கிறான். அது கண்ணீரோடு கூடிய மகிழ்ச்சியான சந்திப்பு. அங்கே நேரமில்லை, அவசரமில்லை, பயமும் இல்லை. தேவனோடு இருப்பதே அங்கேயுள்ள மிகப்பெரிய சந்தோஷம். அப்பொழுது அவன் புரிந்து கொள்கிறான், பரலோகம் என்பது ஒரு இடம் மட்டுமில்ல, அது தேவனோடு நித்தியமாக வாழ்வதே. திடீரென்று அவன் விழிக்கிறான், மீண்டும் இந்த உலகில். ஆனால் அவன் இருதயம் மாறிவிட்டது. இப்போது அவன் தெரிந்து கொண்டான், இந்த உலகின் துன்பங்கள் தற்காலிகம், ஆனால் பரலோகத்தின் மகிமை நித்தியம். இயேசு சொன்ன வாக்குத்தத்தம் உண்மை. நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்யப் போகிறேன். அந்த பரலோகம் நம் நம்பிக்கை, நம் இலக்கு, நம் நித்திய வீடு. இந்த கதையின் மூலம் நமக்கு பைபிள் சொல்கிறது என்னவென்றால், அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் பரலோகத்தை ஆயத்தம் செய்திருக்கிறார். யோவான் 14:2. நம் நம்பிக்கை பரலோகம், நம் இலக்கு தேவன், நம் எதிர்காலம் அவருடைய மகிமை. ஆமேன். காட் பிளஸ் யூ.